பஞ்ச காலத்துல ஒரு பெரிய ஆதரவாய் மாறுகிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறுகிறது. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியல தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம். ஆமை, நம்மளால ஒண்ணு முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த தீபம் அணையாம பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாருன்னா அவருக்கு வேற ஆள் இல்ல நினைச்சீங்களா? எலியாவே, நீ மட்டுமல்ல, உன்னை போல 7000 பேர், பாகாலுக்கு முழங்காலை முடக்காத 7000 பேர் இருந்தும் உனக்கு முன்னாக நான் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்க காரணம் என்ன? உன்னை கொண்டு அநேகருக்கு ஆறுதலை செய்ய. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன். வேதத்தை எடுத்துக்கொள்ளும் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஓகே, எல்லாரும் செய்திக்குள்ளே வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த 2 வாரங்களா இந்த வார்த்தை தான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். எல்லாருக்கும் சோதனை உண்டு, சோதனை இல்லாத ஒரு மனிதனுமே இல்லை. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை என்று சொல்லப்படும். மனுஷனா பிறந்த அவனுக்கு என்ன உண்டு? சோதனை நிச்சயமாக உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட பாடுகள் என்பது, இந்த 9:16 சொல்லப்பட்ட பாடுகள் என்பது அவருடையவர்கள் தேவனால் முன்னமே முன்குறிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் அனுமதிக்கிற பாடுகள். இந்த பாடுகளை தண்டனை என்று சொல்ல முடியாது. இந்த பாடுகளுக்கு பிற்பாடு தேவன் வைத்திருக்கிற திட்டம் மிக மிக பெரியது. யோசேப்பு குழியிலே தூக்கி போடப்பட்டு கை கால்களில் விலங்கிடப்பட்டு அடிமை வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டது தண்டனை என்று சொல்ல முடியாது. காரணம், தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக தேவன் அவனுக்கு அனுமதித்த பாடுகள். எதற்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா, போன வாரம் ஒரு டைட்டில் சொன்னேன். என்ன டைட்டில் தெரியுமா? விசேஷித்தவனுடைய பாடுகள். விசேஷித்தவனாய் தேவன் யார் யாரை பிரித்தெடுத்திருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற சில பாடுகள் உண்டு. அது மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. போன வாரம் செய்தியில கேட்டது போல பவுல் கையில ஒரு பாம்பு கடித்த போது எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் யாரு சொன்னாங்க? இவன் கொலைபாதகன் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை நாம் சந்திக்கும் போது நம்மை சூழ்ந்திருக்கிறவங்க இமீடியட்டா ஒரு சர்டிபிகேட்டை டைப் பண்ணி கையில தந்துருவாங்க, உடனே தந்துருவாங்க. அவன் யோபு நண்பர்கள் வந்து அவன் கையில கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்க? சன்மார்க்கன் எங்கேயாவது தண்டிக்கப்பட்டிருக்கிறானா? யாராவது தப்பு பண்ணாம தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அதன் அர்த்தம் ஆண்டவரே சொல்லிட்டாரு. அவனை முகாந்திரம் இல்லாம சோதிக்கும்படி கேட்டேன்னு ஆண்டவரே சாத்தான் கிட்ட சொல்றார். ஆண்டவர் சொன்னாலும் நம்ம ஆட்கள் விட மாட்டாங்க. அப்படி கிருபை பெற்றவங்க நம்மளை சுத்தி இருப்பாங்க. ஆமென். ஆனால் அப்படிப்பட்டவங்களுடைய விடுதலைக்காக அவர்கள் நடுவிலே கர்த்தர் யோபுவை நிறுத்தினார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு வீட்டுல செல்ல பிள்ளை இருப்பாங்க பாருங்க, செல்ல பிள்ளை. இந்த செல்ல பிள்ளையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எந்த பேர்டனுமே எந்த பாரமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. பொத்தி பொத்தி சில சொல்லுவாங்க, அப்படி பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. கேரளாவில் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, கீழே வச்சா எறும்பு கடிக்கும், தலையில் வச்சா பேனு கடிக்கும். அதனால பிள்ளைய நான் எங்கே வச்சிருக்கிறேன்? இடுப்புலையே வச்சிருக்கிறேன். நீங்கள் அங்கே கீழே வைக்கல. கீழே வச்சா பிள்ளை எது கடிக்குமா? எறும்பு கடிக்கும். சரி, தலையில் வச்சா என்ன கடிக்கும்? இப்படி பொத்தி பொத்தி. அவன் பொதுவாகவே உலகத்தின் பார்வையில் நேச பிள்ளை, செல்ல பிள்ளை, ஃபேவரேட் பிள்ளைனா அந்த பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நடத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன். ஆபிரகாமுக்கு நேசகுமாரன் யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு அழைத்து கொண்டு போய் ஈசாக்கு தலையில எதை தூக்கி வச்சாரு தெரியுமா? ஒரு கட்டு விறக தூக்கி வைக்கிறார். ஆமென். இஸ்மவேல் அனுப்பும் போது இஸ்மவேல் மேல துருத்தி வச்சு அவனுக்கு வலிக்கும்னு சொல்லி இஸ்மவேல் மேல துருத்தி வைக்காம ஆகாருக்கு தலையில துருத்தியை தூக்கி வைக்கிறாரு. ஆனா ஈசாக்கு கொண்டு வரும்போது ஆமென் 2 வேலைக்காரங்க கீழே நிக்கிறாங்க. ஒரு கழுதையும் நிக்குது. கழுதை எதுக்கு நிக்குதுன்னு
தெரியல, அப்படி நிக்குது. அதுக்கு மேல விறகு வைக்காம ஈசாக்கு மேல ஒரு பாரத்தை தூக்கி வைக்க காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஆன்சர் தான், இவன் சாதாரண பிள்ளை அல்ல, இவன் நேசகுமாரன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேச பிள்ளைகள் பரலோகத்துடைய ஃபேவரைட் பிள்ளைங்க இருப்பாங்க. ஆமென். புதிய பாட்டுல ஆமென், ஒருவர் திரும்ப திரும்ப இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அறியப்பட்டார். யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவர் தோள்ல தூக்கி சிலுவையை வச்சிட்டார். என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், பார சுமைகள் எல்லாமே அவர் மேல. எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த நெருக்கங்கள், ஆமென், ஏன் இந்த போராட்டங்கள்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எல்லாரையும் போல அல்ல, நான் அவருக்கு நேச பிள்ளை. அதை சொல்றவங்க மட்டும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன விஷயம்? இஸ்மவேல் மேல துருத்தி இல்ல, ஆனா இஸ்மவேல் தாகம்னு சொல்லும் போது அப்பா பக்கத்துல இல்ல. ஈசாக்கு மேல ஒரு பாரத்தை தூக்கி வைக்கிறாங்க. ஆனா ஈசாக்கு கொஞ்சம் வலிக்கும் போது அப்பா அப்படின்னு கூட்ட பக்கத்துல இருந்து, என்ன மகனே அப்படிங்கிற சவுண்ட் கேக்குது. இருவரும் கூடி போனார்கள், கூடவே இருக்கிறார். ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், அவன் போதும். இந்த உயிர் இருக்கிறது வரைக்கும் என்ன உண்டு? போராட்டம் உண்டு. செத்தாலும் விட மாட்டாங்க. யாரெல்லாம் நம்ம பாடி மேல விழுந்து பாடாப்படுத்துவாங்க. ஆமா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஆமே, என்னைக்குமே இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறந்து அவன் ஓட்ட முடிகிறது வரை போராட்டம், நெருக்கம் உண்டு. ஆனா தேவ பிள்ளைங்களுக்கு ஒரு விசேஷமான பாடு உண்டு. ஏன்னா அவன் விசேஷித்தவன். பரலோகத்துடைய போக்கஸ் யார் மேல இருக்குதோ அவனை தான் பிசாசு கண் வைப்பான். இந்த அப்சலோம் என்கிற ஒரு கேரக்டர் பைபிள்ல இருக்கு. அவன் ஒரு பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்டவன் என்று சொல்லலாம். தாவீதுக்கு மகன் தான். அவனுடைய கிரியைகள் முழுவதுமே கிங்டமுக்கு அகேன்ஸ்டான கிரியை, தாவீதின் ராஜ்யத்துக்கு விரோதமான கிரியை. அவனுடைய டார்கெட்டை யார் தெரியுமா? யார் தாவீது கிட்ட போறாங்களோ அவங்க தான் டார்கெட். காலையில டிப்டாப்பா கிளம்பி வழியில வந்து நின்றுவான். யாராவது நியாயத்துக்காக தாவீது கிட்ட போகும்போது ஹலோ அப்படி கை காட்டுவான். யாராவது அவனுக்கு திருப்பி வணக்கம் வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஓடி போய் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அப்படியே இழுத்துருவான். அநேகரை கவர்ந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கும் பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா இவன் யார்கிட்ட போறான்? இவன் ராஜா கிட்ட போறான். இவன் யாரை நோக்கி போகிறான்? இவன் இயேசுவை நோக்கி போகிறான். யாருடைய பாதை சரியா இயேசுவை நோக்கி காணப்படுகிறதோ அவர்கள் மகிமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நித்தியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எப்படியாவது விழத்தெழுவதுதான் பிசாசினுடைய நோக்கம். ஆனால் அது நடுவிலே தேவன் அவர்களுக்கென்று சிலவற்றை நியமித்து அதில் சில தீயின் அனுபவங்கள் இருக்கும், தண்ணீரின் அனுபவங்கள் இருக்கும். இதெல்லாம் எதற்காக? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களுக்கு எங்கு கொண்டு வந்து விட்டீர்? செழிப்பான இடத்திலே. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. கடந்த 2 வார செய்தியை 2 நிமிஷத்துல டச் பண்ணிட்டு இன்னைக்குள்ள செய்திக்குள் போக விரும்புகிறேன். கிறிஸ்து பாடுபட்ட பின்பும் ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஆமீன். இந்த கேள்விக்கான பதில் தான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையாய் சொல்லி வந்தார். முதல் காரியம் கண்டிப்பா மறந்திருக்கும். ஏன் பாடுகள்? சூப்பரா சொன்னீங்க. நம்ம யாரு? நம்மளை பங்காளி ஆக்குறார். நம்ம அவருக்கு பங்காளி ஆகலைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு பங்காளி ஆகும்? சத்தமா சொல்லுங்க. சாத்தானுக்கு பங்காளி ஆகும். வருகை நாள்ல அவரும் பங்காளின்னு கூப்பிடுவார், இன்னொருத்தனும் கூப்பிடுவான் ஒரு கூட்டத்தை. ஆமே. சாத்தா இங்க எதுக்கு வந்து நிக்க? என் பங்காளி உள்ள இருக்கிறான். ஆமே. இல்ல, கிறிஸ்துவுக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, சம்பந்தம் ஏது? ஆண்டவர் நம்மை பிரித்திருக்கிறார். எல்லாரும் கவனிக்கிறேங்க, நான் நம்புறேன். ஆமே. ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார். அந்த வசனம் கேட்கும் போது ஆமே, நம்மளை பார்த்தாலே தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன், என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்ப நம்ம அந்த வசனத்தை எந்த அளவுக்கு ஆனர் பண்றோமோ பரலோக பார்வை நம்ம மேல வந்துட்டே இருக்கும். ஆமா. என்ன பரலோகம் பார்க்கணும்னு விரும்புறவங்க கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இந்த நேரத்துல வேற சிந்தைகள் எல்லாம் கொண்டு வரோம். 12 ஆவது இல்ல வரும். ஆமா. நீங்க இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனமா கேளுங்க. பாடுகளுக்கு பங்காளி ஆகணும். 2வது, கிறிஸ்துவை போல நம்மை உருவாக்க. கிறிஸ்துவை போல தேவன் என்னையும் உங்களையும் அழைத்தது. ஆமே. கிறிஸ்துவை போல. அப்ப பிதா என்னை எப்படிதான் பார்க்க வரும்? எல்லாரையும் அல்ல,
நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் பைபிள்ல இருக்கு. அப்போ நம்ம விசுவாச மார்க்கத்துல வந்திருக்கிறோம் என்றால் நாம் பெற்ற பாக்கியம் என்ன தெரியுமா? நம்மை தேவன் எதற்கென்று நியமித்திருக்கிறார்? நித்திய ஜீவனுக்கென்று. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை உருவாக்குகிறார். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கில் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது அது உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மூன்றாவதாக அது ஒரு விசுவாச பரீட்சை. அதை குறித்து போன வாரம் ரொம்ப டீட்டெயில் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் நம் மத்தியிலே இடைப்பட்டார். ஆமே. இன்றைக்கு இன்னும் 2 காரியம் இருக்கிறது. அந்த 2 காரியத்துல முதல் காரியத்தை ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லிட்டு அடுத்த காரியத்தை கொஞ்ச நேரம் டீட்டெயிலா சொல்லி நான் ஜெபித்து இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஏன் கிறிஸ்து பாடுபட்ட பிறகும் நமக்கு பாடுகள்? ஆமே. நான்காவதாக, ஆமென், ஏன் அந்த பாடுகள்? ஆமே. நான்காவது காரியம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனங்களிலே பார்க்கும்போது அதனுடைய 4வது வசனத்தை பாருங்கள். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளை தேவன் ஏன் உபத்திரவத்துக்கு உட்படுத்துகிறார் என்றால், இதே போல உபத்திரவத்துக்கு உள்ளானவர்களுக்கு, உள்ளாக போகிறவர்களுக்கு இவர்கள் யாராய் மாறணுமா? ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் மாறணுமா? நான் சொல்லுகிற வார்த்தையை நன்றாய் கவனமாய் கேளுங்கள். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவனுடைய 2 பிரதானமான நோக்கம் உண்டு. ஒன்று என்ன? அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னொன்று என்ன? அவர்களை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாம் கை தூக்கி ஹல்லேலூயா சொல்ல சொன்னா எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா இந்த நாசியிலே சுவாசம் இருக்கிறதுக்கு காரணமே யாருதான்? அவர்தான். அவரால் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, அவரால் நாம ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இங்க பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், எங்கள் வரும் உபத்திரவம் இருக்கிறது அல்லவா, ஏன் இதை எங்களுக்கு அலோவ் பண்ணி இருக்கிறார் தெரியுமா? இப்படி எந்த உபத்திரவத்திலாகிலும் யாராவது அகப்படும் போது அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. இப்படி முதல் அகப்படுத்தப்பட்டவர் அல்லது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 2 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்ப என் கஷ்டம் அவருக்கு தெரியும், என் கண்ணீர் அவருக்கு தெரியும். ஒரு பாதையில் நான் நடக்க பழகிட்டேனா அந்த பாதையில புதிதாய் வருகிறவர்களுக்கு என்னால எப்படி மாற முடியும் தெரியுமா? ஆறுதலாய் மாற முடியும். ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துகிறீர்? ஏன் இந்த பாடுகள்? ஆமென். பழைய ஏற்பாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நபரை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். காடுகள்ல, குகைகள்ல அண்ணா அடிக்கிறீங்க பாருங்க. தாவீதின் உபத்திரவம். ஆண்டவரே, தாவீதையும் அவன் உபத்திரவங்களையும் நினைத்தருளும். இந்த உபத்திரவங்கள் எல்லாம் ஆமென் நமக்கு ஆறுதலை தரும் சங்கீதங்களாய் மாறினதல்லவா? இந்த உபத்திரவங்கள் தானே நமக்கு ஆறுதலை தரும் சங்கீதங்களாய். ஆறுதலுக்காக யாராவது நீதிமொழிகள் படிப்போமா? அறிவுக்காக தான் நீதிமொழிகள் படிப்போம். ஆனா ஆறுதலுக்காக நம்ம கை எங்க தான் தேடும் தெரியுமா? சங்கீதம் தான் போகும். ஆமென். அந்த சங்கீதம் எல்லாம் சும்மா அப்படியே அரண்மனையில சிங்காசனத்துல அப்படி சாஞ்சிருந்து கிரேப்ஸை சாப்பிட்டுட்டு அப்படி எழுதுனது கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சவுல் அப்சலோம் துரத்தும் போது ஓடி போகையில் பாடின பாட்டு எப்படி பாடியிருப்பார்? கேடகம் நீரே மகிமை. நம்ம கேடகம் நீரே கை தட்டி ஜாலியா பாடிட்டு இருக்கிறோம். ஆமே. ஆனா அவர் எப்படி பாடியிருப்பார்? 6/8 தாளம் போட்ட பாடியிருப்பார்? இல்ல, தாளம் தப்பி ஓடிட்டு இருக்கிறார் அவரு. ஆமே. ஓடிட்டு இருக்கும்போது ஆமே கேடகம் நீரே மகிமை நீரே. இப்படி அவருடைய உபத்திரவம் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு ஆறுதலாய். ஆமென். புதிய ஏற்பாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு அப்போஸ்தலர் உண்டு. யாரு தெரியுமா? பவுல். ஆமென். பவுலுடைய உபத்திரவம் நமக்கு ஆறுதலை தரும் நிருபங்களாய் மாறுகிறது. தாவீதின் உபத்திரவம் நமக்கு ஆறுதலை தரும் சங்கீதங்களாய் மாறுகிறது. ஆமென்.
தாவீதின் உபத்திரவம் ஆறுதலாய் மாறுகிறது, சவுலின் உபத்திரவம் ஆறுதலாய் மாறுகிறது. நம் கர்த்தர் மாறாதவர். நம்மை சில உபத்திரவத்துக்கு உட்படுத்துகிறார் என்றால் நாளைக்கு சிலருக்கு கர்த்தர் நம்மை ஆறுதலை நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை சட்டி கர்த்தரனை ஆறுதலாய். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க தலைமையில கை வச்சு, ஆண்டவரை என்னை அநேகருக்கு ஆறுதலாய் வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த வேதனைகள்? பவுல் சொல்றாரு, அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 1:6. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். ஏன் ஆண்டவர், ஏன் வாழ்க்கையில் இந்த போராட்டம், ஏன் இந்த சோதனை, ஏன் என்ன இந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறீர்? பவுல் ஆரம்பத்தில் பவுலுக்கு இது புரியல. எனவே பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களில் என்ன வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம்? மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், தப்பு வைக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார், இன்னும் தப்புவித்தார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் தப்பு வைப்பார். அப்படி என்றால் ஏன் இந்த உபத்திரவம்? தாவீது கேட்டா சொல்லுவாரு, என் பாட்டை பாடி நீ ஆறுதல் அடைஞ்சியா? ஆமா, அவ்வளவுதான் போ. ஆமே. பவுல்கிட்ட கேட்டா சொல்லுவார், என் நிருபத்தை படிச்சு பலப்பட்டியா? ஆமா, கிளம்பு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் உங்களுக்கு ஆறுதலாய். ஒரு விசேஷித்தவனுடைய வாழ்க்கை, ஒரு விசேஷித்தவனுடைய வாழ்க்கை. யோசேப்பு சந்தித்த பிரச்சனை அது கொஞ்சம் அல்ல, அது எல்லாம் யோசேப்பின் சகோதரர்களுக்கு ஆமென் ஆறுதலாய் மாறிச்சு. பஞ்ச காலத்துல ஒரு பெரிய ஆதரவாய் மாறுகிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறுகிறது. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியல தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம். ஆமா, நம்மளால ஒண்ணு முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த தீபம் அணையாம பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாருன்னா அவருக்கு வேற ஆள் இல்ல நினைச்சீங்களா? எலியாவே, நீ மட்டுமல்ல, உன்னை போல 7000 பேர், பாகாலுக்கு முழங்காலை முடக்காத 7000 பேர் இருந்தும் உனக்கு முன்னாக நான் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்க காரணம் என்ன? உன்னை கொண்டு அநேகருக்கு ஆறுதலை செய்ய. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Glory. ஆறுதல், பிறருக்கு ஆறுதலாய். அவர்தான் ஆறுதல் செய்கிறவர், சகலவித ஆறுதல். 2 கொரிந்தியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சகலவிதமான ஆறுதல். அந்த சகலவிதமான ஆறுதல்னா எல்லாரையும் யாரால மட்டும்தான் ஆறுதல் படுத்த முடியும்? தேவனால மட்டும்தான் ஆறுதல் படுத்த முடியும். அதே நேரத்தில் சிலருக்கு ஆறுதலை சிலர் மூலம் வைத்திருப்பார். அவங்க மூலமா மட்டும்தான் அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆமென். பவுலுக்கு ஆறுதல் யார் மூலமா தான் கிடைக்கணும் தெரியுமா? அனனியா மூலமா தான் கிடைக்கும், வச்சிருப்பார். அதே மாதிரிதான் உங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் தேவை. ஆமென். அவர் தான் ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்களா, ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு. ஆண்டவருக்கு தெரியும். ஆமே, கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. சில நேரத்தில் பாருங்க, ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருப்போம், வார்த்தை ஆமே ஆண்டவர் ஏதாவது ஆறுதல் கிடைக்கும்னு பார்க்கும்போது சில நேரத்தில் நமக்கு ஏற்ற ஆறுதல் சில நேரத்தில் கிடைக்காமல் போகும். ஆனால் பக்கத்தில் ஒரு ஆளை வச்சிருப்பார் ஆண்டவர். அவங்க கூட்டு போகும்போது கவலைப்படாதீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக கூட அப்படி ஒரு டெஸ்டிமனியை நான் கேள்விப்பட்டேன். நம்மை கர்த்தர் ஆறுதலை வைத்திருப்பார் சிலருக்கு. அதனால தான் நம்முடைய வாயில இன்னொருத்தர்கள்ட்ட பேசும்போது கிருபை பொருந்தின வார்த்தைகள் வரணும். அதுக்கு நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும், இவங்க கிட்ட இப்ப பேசின நம்ம கிட்ட. ஆமே, சில இருக்கிறத பார்த்தா ஐயோ இது மொத்த புத்தகமே. ஆமே, எசேக்கியா பாப்பார்ல, ஐயோ புலம்பல் தவிப்பு. ஆமே, வரும்போதே சொல்லிட்டு ஆண்டவரே இப்படி மட்டும் முகத்தை பார்த்துடவே கூடாது அப்படி நம்மளை பார்க்கும் போதே. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, இந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை பாடுகள் நெருக்கங்கள் இருந்தாலும் அப்பா கிட்ட பேசும்போது அவருடைய முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? பிரகாசிக்கும். தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை இப்படி இருக்க பழகணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5வது ஒரு காரியம், அதுதான்
ஆமை ஏன் இந்த பாடுகள்? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இது சொல்றது யாரு? பவுலுக்கு என்ன லேசான உபத்திரவம்? பாம்பு கடிச்சதா? ஆமா, நம்ம கொசு கடிச்சாலே ஊரை கூட்டும். ஆமா, இது டெங்குவா மலேரியா? பவுலுக்கு என்ன கடிச்சது? பாம்பு கடிச்சது. கடிச்சது மட்டும் போதல்ல, எல்லாரும் பார்க்கறது வரை அது கையில் என்னதான் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு உபத்திரவம் பவுலை எப்படி ஷேப் பண்ணுது அப்படின்னா, அவருடைய ஃபோக்கஸ் நித்தியத்தை நோக்கி இருக்கிறது. அதாவது நம்முடைய ஃபோக்கஸ் நித்தியத்தை நோக்கி இருக்குமானால், இங்கே நாம் சந்திக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது நமக்கு எப்படிதான் தோன்றும் தெரியுமா? லேசான உபத்திரவம். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட ஹேண்டில் பண்ண முடியாம வார்த்தைகளை விடுகிறோம், தடுமாறுகிறோம், என்னெல்லாமோ ரியாக்ட் பண்றோம். ரீசன் என்ன? ரீசன் ஒன்றுதான், நம்முடைய ஃபோக்கஸ் நித்தியத்தை நோக்கி இல்லை. நீங்க 1000 காரணம் சொன்னாலும் இதான். பவுல் சந்தித்த பிரச்சனை விட பிரச்சனை சந்தித்த யாராவது இங்க இருக்கிறோமா? யாரும் கிடையாது. இயேசு வாங்கின அடியை விட ஜாஸ்தி அடி வாங்கினது யாரு தெரியுமா? பவுல். அவர் அதை எப்படி சிம்பிளா கொண்டு வரணும், லேசான உபத்திரவம் அப்படிங்கிறார். என்ன பவுல் லேசான உபத்திரவம்? அதுக்குதான் இப்படி பார்க்கணும்னா உங்களுக்கு ஐ ஆபரேஷன் நடக்கணும் அப்படிம்பார். என்ன ஐ ஆபரேஷன்? யார் பண்ணா? டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்ப பண்ணார்? தமஸ்குக்கு போற வழியில கண்ணில் குத்திட்டார். ஆமா, அதுக்கப்புறம் அப்படியே கண்ணில் கெட்டு போட்டு 3 நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னார். எதுவும் ஃபுட்டு தண்ணி எதுவும் குடிச்சிடாத, செப்டிக் ஆயிரும். நீ 3 நாள் போய் உட்காந்துற. 3 நாள் அப்படியே உட்காந்து இருக்கும் போது அனனியாங்கிற அவருடைய அசிஸ்டன்ட் அனுப்பினார். அனுப்பி தலையில கை வச்சதும் ஹோலி ஸ்பிரிட் இறங்கினார். ஹோலி ஸ்பிரிட் இறங்கினதும் கண்ணில் இருந்து என்னெல்லாமோ கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என் பார்வை வித்தியாசம் ஆயிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தாங்க முடியாதனா, இன்னைக்கு புயலே அடிச்சாலும் என் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆமென். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட ஃபேஸ் பண்ண முடியாம அப்ப நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம், பின்னாடி இருக்கிறோம். ஒரு சின்ன காரியம் வந்தாலும் நெஞ்செல்லாம் பதறுது. இங்க ஒரு மனுஷன் வாழ்க்கை ஃபுல்லா பலவீனம். இவருக்கு பலவீனம் கடைசி வரை தீராதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு. அவன் இந்த முள்ளு இருக்கட்டும்டாண்டாரு. ஓகே, அப்ப கடைசி வரை இந்த பலவீனத்தோட தான் இருக்கணும். ரைட். கல்லறி 2, அதாவது சாகிறது வரை, செத்துட்டான் நினைக்கிறது வரை கல்லறியப்பட்டான். குளிர்ல வெயில்ல எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள். சிறையில அடித்து சிறையில கட்டி போடுறாங்க. ஆமே, அது போதாதுன்னு பாம்பு கடிக்குது, விரியன் பாம்பு. அது போதாதுன்னு யூரோக்லி தான் காற்று அடிக்குது. எத்தனை அது நடுவில் லேசான உபத்திரவம். எப்படி பவுலே சொல்றீங்க? ஆமா, ஏன்னா ஆமே, இந்த உபத்திரவம் எங்களை எதற்கு நேராய் கொண்டு போகிறது தெரியுமா? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? பல நேரத்துல, அதாவது நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா நாளைக்கு நான் நல்லா இருக்கணும். அந்த நாளை என்பது இம்மைக்குரியது மட்டுமல்ல. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். சில நேரத்தில் கடினமான சூழ்நிலையில தேவன் நடத்த அனுமதிக்கும் போது அதற்கான ரிசல்ட்டை இந்த பூமியில ஒருவேளை பார்க்க கூடாமற் போகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார். 2 நபர்களை குறித்து சொல்லுவார். ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் லாசரு. ஆமே, பொதுவாகவே ஆமே, அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் இருக்கிறான், எல்லாம் உடைய ஒருத்தன் இருக்கிறான். யாருக்கு பேரு ஊருக்கு தெரியும்? யாருக்கு பேர் தெரியாது? அந்த வழியில் ஒருத்தங்க உட்கார்ந்து இருப்பார்ல, இதுதான் ஃபேக்ட். ஆனா ஜீசஸ் அப்படியே மாத்துறாரு. அவருக்கு யாருக்கு பேர் தெரியல தெரியுமா? ஐஸ்வர்யவான் பேரு தெரியல. அந்த ஒரு பணக்காரர் இருந்தா பாத்தியா அப்படின்னு நான் சொல்றாரு. ஆனா ஒருவேளை ஆகாரத்தை கூட வழி இல்லாம கர்த்தர் அனுமதித்த பாதையை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் லாசரு அப்படிங்கிறார். ஆமா, நீங்க எல்லாராலும் மறக்கப்பட்டாலும் பரலோக தகப்பனால் நினைவு கூறப்படுவீங்கன்னா நீங்க தான் ஐஸ்வர்யவான். நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்களை புகழ்ந்தாலும் பரலோகத்துக்கு உங்களை தெரியலைன்னா, ஆமே ஆண்டவரே
அவன் நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி ஆண்டவர். அதாவது அந்த இப்போ நாங்க சொல்லுவோம், என் பாதி பேருக்கு பேரு திடீர்னு கேட்டால் ஞாபகம் வராது. அப்படி என்ன அந்த செகண்ட் ரோல இருக்கிறவங்க, அது தேர்ட் ரோல இருக்கிறாங்க, ஆனால் அதை பின்னாடி தூங்கிட்டு இருக்கிறவங்க, இப்படி நாங்கள் கை காட்டுவோம். ஆனால் ஆண்டவர் இப்படி சொன்னோம், அது வலி. அவர் இப்படி சொல்லக்கூடாது, சொல்றாரு அவரு. அந்த ஐஸ்வர்யவாண்டார் என் பேர், எனக்கு அந்த பேர் நான் அதாவது அந்த அவனுக்கு பேரையே அவருக்கு சொல்ல பிடிக்கல. ஆமே, என்ன சம்பாதித்துங்கிறதுல ரெண்டாவதுங்க, அவர் வாயில என் பேரை உச்சரிக்க அவருக்கு பிடிக்கணும். இந்த ஐஸ்வர்யம், இந்த லாசரு கடைசி வர அவனுக்கு வாழ்க்கை அப்படிதான். அதுக்காக உலகம் என்ன சொல்லும், அவனுக்கு ஒரு அடக்காராதனை கூட ஒழுங்கா இல்லை. ஆமே, சாட்சி சொல்ல யாராவது வருவாங்க, வாய்ப்பே இல்லை. ஆனா ஐஸ்வர்யவானுக்கு ஒரே சாட்சியா தான் இருக்கும். அதாவது ஒரு மனுஷனை பத்தி இல்லாத பொய்யெல்லாம் மேக்சிமம் எங்க சொல்லுவாங்க தெரியுமா? இப்படிதான் ஒருத்தர் இறந்துட்டார், ரொம்ப மோசமான வாழ்ந்த ஒருத்தர் இறந்துட்டார். இறந்து பாஸ்டருக்கு வேற வழி இல்லை, அடக்கம் பண்ணி தான் ஆகணும். அப்போ அவருக்கு தம்பி வராரு, பாஸ்டர் எங்க அண்ணன் இப்படி பண்ணாரு தெரியும், ஆனா அடக்காராதனையில் எங்க அண்ணனை பத்தி 2 நல்ல வார்த்தையாவது சொல்லணும். தம்பி அது எப்படி தம்பி சொல்றதுக்கு, எல்லாருக்கும் தெரியும், நான் வெளியே கேட்டுட்டு இருப்பேன், நீங்க சொல்லணும், நீங்க மட்டும் சொல்லல, 2 அடக்கம் நடக்கண்டார். இவருக்கு வந்து சோதனை, என்ன சொல்ல ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றா சொல்லும்போது இவர் எழும்புறார். வெளியே இருந்து திரும்பி சவுண்டு கேட்குது, பாஸ்டர் நான் வெளியே தான் இருக்கிறேன். இவர் பார்த்தார், இதோ படுத்து கிடக்கிறாரே. இவருடைய தம்பி வெளியே நிற்கிறார்ல, அவரை விட இவர் நல்லவர் அப்படின்ட்டார். முடிஞ்சு. இது பொய்யும் கிடையாது, இது உண்மை. நல்ல வார்த்தை தானே சொல்லணும், முடிஞ்சு, அவ்வளவுதான். ஆமே, இன்னைக்கு பாருங்க எப்படி எல்லாமோ போயிட்டு இருக்கு. ஒரு தேவப்புள்ள புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு நெருக்கங்கள், போராட்டங்கள். நம்ம 4 பேர்ட்ட நல்லா சம்பாதிக்கணும், 4 பேர் என்னை பார்த்து புகழணும், 4 பேர் மத்தியில் எனக்கு ஒரு மேன்மை வரணும்னு நம்ம நினைச்சு ஓடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சிம்பிளா சொல்றாரு, அவனுக்கு அவன் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தால அப்படிங்கிறாரு. அதாவது இது உவமை கிடையாது, இது ரியல். உவமைன்னா என்ன வந்திருக்காது தெரியுமா? பேர் வந்திருக்காது. அடுத்த பைபிள் ஸ்டடியில் இதான் கேட்க போறோம், அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு வெளிச்சத்தை நான் சொல்லிட்டு போறேன். உவமைனா பேர் வராது. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, முடிஞ்சது, அவ்வளவுதான். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சது. இங்க நேம் சொல்றாருன்னா சம்பவம் நடந்திருக்கு. அப்போ ஒருத்தன் பேரை சொல்ல உங்களுக்கு தெரியும்ல, ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கப்போ அப்படின்ட்டார். ஒரு பேரு சொல்றதுக்கு அவருக்கு வாய் வரல. இதை விட ஒருத்தனுக்கு கிடைக்கிறது மாதிரி இந்த பாதாளத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லாம துடிச்சான் தெரியுமா, அதை விட பெயின் இது. என்ன ஏன் ஆண்டவர், என் போக்கஸ் மாறக்கூடாது, அதுக்கு இப்படிதான் நடத்தணுமா? அவர் அப்படிதான் நடத்துவார். தேவ சமூகத்தில் தேவன் நமக்கு எனக்கு கிரயம் கொடுத்திருக்கிறார்லங்க, கிரயம் கொடுத்திருக்கிறார் அல்லவா. கஷ்டப்பட்டு வாங்கின எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஈஸியா தூக்கி போட மாட்டோம். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினதை நம்ம பிள்ளைங்க தூக்கி போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, கஷ்டம் தெரியாது. நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருப்போம், அவங்க வளர்ந்தோடனே இன்னும் அந்த பழையதையும் வச்சு தூக்கி போட அப்படிம்பாங்க. ஆமா, ஈஸியா அவங்க போட்டுருவாங்க. ஆனா நம்ம போட மாட்டோம், நம்ம ஏன் கஷ்டப்பட்டு வாங்க, வேண்டாம், அதை ஒட்டியாவது வச்சிருப்போம். ஆமே, அவர் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். பவுல் சொல்றாரு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. எப்படி பவுலே நீங்க இப்படி நோக்கி இருக்கிறீங்கன்னா, அவர் சொல்றாரு, சில பாதைகளின் வழியாய் கர்த்தர் என்னை நடத்தி 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 நடத்தி. ஆமே, எப்படி குதிரைய கட்டி கடிவாளம் போட்டு பிடிச்சு வைக்கிறாரோ, அப்படியே சில உபத்திரவங்களின் வழியா என்னை நடத்துறதுனால நான் இப்பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன், என் கண்கள் காண்கிறவைகளை அல்ல, என் கண்கள் காணாதவைகளை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான, ஆமென், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும்.
காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். ஆமென். glory, நீ சோர்ந்து போகாதே. Oh, thank you Holy Spirit. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். அப்போ இது ஏற்கனவே தேவன் எழுதி வைத்த பாதை. தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ, நல்ல இந்த வேர்டை கவனிக்க, நமக்கென்று தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அது நடந்துட்டுன்னு வைங்களேன், நமக்கு மகிமை கன்ஃபார்ம். சீஷர்களால எதை அக்செப்ட் பண்ண முடியலன்னா இயேசுவின் பாடுகளை அக்செப்ட் பண்ணவே முடியல. பேதுரு அதான் சொல்வார், இவைகள் உமக்கு நேர், இது நடக்கவே கூடாது அப்படிங்கிறார். ஆமா, எல்லாருக்கும் ஒரு வாய்ஸா இருந்து பேசுறவர் தான் யாரு தெரியுமா? பேதுரு. மெதுவா பேதுருவை விட்டு பார்த்தாங்க, லெஃப்ட் ரைட்டு வாங்கினதும் மீதி எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? ஆமா, இன்னொரு இடத்துல இருக்கும். அதன் பிறகு ஒருவரும் அவரிடத்துல பேச துணியல. ஒரு இது அர்த்தம் என்னன்னு கேட்கல, கேட்டா அடிச்சுடுவாரோன்னு ஒரு பயம். ஆமென். இது அக்செப்ட் பண்ணவே முடியல. எம்மாவுக்கு 2 சீஷர்கள் போறாங்க. அவங்களால இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பியாச்சு. ஆனாலும் அவர் ஏன் அடிச்சாங்க, அவரை ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க, இது அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியல. அக்செப்ட் பண்ண முடியாத ஆண்டவர் வந்து, மகனே மகளே அப்படியெல்லாம் கூப்பிடல. ஆமென். புத்தி இல்லாதவனே. புத்தி இல்லாதவனா யாரு? முட்டாள். சிம்பிளா அடிச்சிட்டார். சொல்லிட்டு 24வது அதிகாரம் லூக்கா 26, 27 வசனங்களிலே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் பிரவேசிக்கவும் வேண்டிய பாடு மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, பாடு மகிமை. சத்தமா சொல்லுங்க. ஆமென். பாடு மகிமை. இவ்விதமாய் என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்தார். அப்போ நல்ல கவனிங்க. அப்ப கிறிஸ்து பாடுபட்டது ஏற்கனவே எழுதப்பட்டது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அதன் வழியாய் நடந்தால் மட்டும்தான் எழுதப்பட்ட நியமிக்கப்பட்ட நித்திய ஜீவனை, மகிமையை நாம் சுதந்தரிக்க முடியும். வேற ட்ராக்கே கிடையாது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல வச்சு அழுவார், ஜெபம் பண்ணுவார். இந்த பாத்திரம் என்னை விட்டு, இப்போ பிதாவால இதை நீக்க முடியுமா முடியாதா? முடியும். அப்படி நீக்கி இருந்து இந்த அதாவது பாடு மரணத்துக்கு உட்படுத்தாம நம்மள பிதா நினைச்சா ரட்சிக்க முடியுமா முடியாதா? முடியும். ஏன்னா இயேசு அந்த ஜெபத்திலே சொல்வார், மார்க்ல இருக்கு, எல்லாம் செய்ய உம்மால் கூடும். இப்படி சொல்லிட்டாரு, வேற அப்படி அல்ல. அப்ப சப்போஸ் ஒருவேளை இயேசு ஜெபம் பண்ணி அந்த பாத்திரம் நீக்கிட்டாருன்னு வைங்களேன், ரட்சிப்பின் கிரியும் நடந்துட்டேன்னு வைங்களேன். ஆனா எது மிஸ் ஆகும் தெரியுமா? அவர் பிறந்ததுல இருந்து எழுதியிருக்கிறபடிங்கிறது எதோட முடியும் தெரியுமா? கெத்செமனே தோட்டத்தோட முடியும். அதுக்கப்புறம் உள்ளது எழுதி இருக்கிறதெல்லாம் என்ன இல்லாம ஆயிரும், வேல்யூ இல்லாம ஆயிரும். ஆமே. அதனாலதான் பேதுரு கத்தி எடுக்கும்போது, உன் பட்டயத்தை உரையில போடு, நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை பிதா அனுப்பாமல் இருப்பாரா? ஆகிலும் அப்படி நான் செய்வேனே ஆகில் இப்படி நடக்கும் என்று எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? எனவேதான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எழுதி இருக்கிறபடி யாருடைய ஓட்டம் முடிகிறதோ அவங்க வாழ்க்கை தான் எழுதி இருக்கிறபடி மீண்டும் எழும்பும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. என்ன ஆண்டவரே, நீங்க எழுதி இருக்கிற பாதையில என்ன நடத்துங்கப்பா. அது பாடுகளின் பாதையெல்லாம் 2வது. இது நீங்க எழுதி இருக்கிறீங்களா, அதை விட்டு என்ன வெளியே கொண்டு போயிடாதீங்க, என்ன நீங்க நடத்துங்க. சில வேதனை நம்மளால தாங்க முடியாததுனால ஜெபம் பண்ணோம், இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க. அந்த ஜெபம் தப்பு கிடையாது, இயேசு காண்பித்து தந்த ஜெபம். ஆனா அதோடு கூட இன்னொரு ஆழமான ஒரு வார்த்தையை ஆட் பண்றார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி. நம்ம எல்லாம் நமக்கு ஏட்டார் போல ஜெபத்தை மாத்துவோம். அவர் ஜெபிக்க சொல்லி கொடுத்தார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல. ஒருத்தர் இப்படி ஜெபம் பண்றார், ஒருவேளை நாங்க மன்னிக்கலைனாலும் நீர் எங்களுக்கு,
அது அர்த்தம் என்னன்னா இவருக்கு என்ன மனசு இல்ல, அவரை மன்னிக்க மனசு இல்ல. அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார், இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கொடு, நீ ஜெபம் பண்ணு, தப்பு கிடையாது. ஆனா அதை எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆகிலும் என் சித்தம் அல்ல. எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்தில், சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார். அந்த மேன்மையை பார்க்கணும், அந்த மகிமையை பார்க்கணும். அதற்கு நேராக என்னை கொண்டு செல்லதான். இதற்கு ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை தெரியுமா? எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிக்கல. நம்ம எதுக்கு விரோதமா போராடணும்? பிசாசுக்கு விரோதமா போராடணும், அப்புறம் பாவத்துக்கு விரோதமாய் போராடணும். ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கும், உலகத்துக்கு விரோதமாய், உலக ஆசைகள், உலக காரியங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள், இதுக்கு அகைன்ஸ்டா போராடணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. இயேசு கிறிஸ்து போராடினதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் பிலாத்துவோடு சமரசமாகவில்லை. அவர் மட்டும் பிலாத்துவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணியிருந்தால் சாப்டர் வேற. சமரசம். ஏரோதை கவரும்படி எதுவுமே செய்யவில்லை. ஏரோதை கவரும்படி எதுவுமே செய்யவில்லை. அவரை சுத்தி நிந்திக்கிறாங்க. அவங்க வாய் அடைக்கிறதுக்கு என்ன செஞ்சா போதும்? சிலுவையிலிருந்து இறங்கினா போதும். இறங்கல. ஆமே. இன்னைக்கு பிலாத்துவோடு சமரசம், ஏரோதுவை கவரும்படியாய் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யறோம். ஆமே. நம்மளை சுத்தி யாராவது பேசினா அவங்க வாய் அடைக்க உடனே மாம்சீகமாய் செயல்படுகிறது. ஆண்டவர் சொல்ல, நீ பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய். இதனால அவருக்கு ரத்தம் சிந்தப்பட்டது. நீங்க இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. யோசேப்பை பாருங்க, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறான். யோசேப்பு எப்பவுமே ஒரு உயர்வு வரும்போது பாவத்துக்கான வாசல் ஓப்பன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். சிறையில் இருக்கும்போது அவன் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு குறைவு, அரண்மனையில் இருக்கும்போது பாவம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகம். காடுகளிலும் குகைகளிலும் இருந்தபோது தாவீதுக்கு பாவம் செய்வதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. ஆனால் வீட்டில், அரண்மனையில், பால்கனியில் உலாவும் போது பாவம் செய்வதற்கான வாசல் அதிகம். நமக்கு தேவன் ஒரு நன்மை தரும்போது, நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும் போது, பாவத்துக்கான டோரும் இன்னொரு பக்கத்தில் பிசாசானவன் திறந்து வைப்பான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனவே ஒவ்வொரு நன்மை வரும்போதும் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தை நடுக்கத்தோடு தங்களை விட்டு கொடுக்க, அர்ப்பணிக்க பழக வேண்டும். இந்த யோசேப்பை பொறுத்த வரைக்கும் அவன் போர்த்திபாரின் வீட்டில் நல்ல ஒரு பொசிஷன் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. போர்த்திபாரின் மனைவி அவனை பாவம் செய்ய நிர்பந்திக்கிறாள். வேதம் சொல்லுகிறது 39 ஆதியாகமம் 10வது வசனத்துல, டெய்லி அவன்கிட்ட பேசிட்டே இருக்கிறான். நித்தம் யோசேப்போட பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதி. அவ கூட இருக்க மாட்டான். அப்படி யோசேப்பு கொஞ்சம் உட்காரு, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். கூட உட்கார மாட்டான். அவன் தன்னை காத்து கொண்டான். அவன் சம்மதிக்கவில்லை. ஒரு கட்டம் தாண்டின போது அவள் அவனை பலவந்தம் பண்ணுகிறாள். அப்பொழுது அவன் எப்படி போராடினான் தெரியுமா? அவளை விட்டு ஓடி போனான். இதனால அவனுக்கு என்ன போச்சு? வேலை போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வேலை போயிடக்கூடாதுன்னு சில காரியங்களுக்கு சமரசமாகி கொள்ளுகிறார்கள். மகிமைதான் மிக மிக பிரஷியஸ் ஆனது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பாவத்துக்கு விரோதமாய் செயல்பட்டதுனால, பாவம் செய்ய உங்களை ஒப்பு கொடுக்காததுனால தற்காலிகமா சில வேலை போகலாம். ஆனால் அவர்களுக்கு மேலான ஒரு பதவியில கர்த்தர் நாளை உங்களை உயர்த்தி வைப்பா. யோசேப்பின் நாளை எப்படி மாறிச்சு தெரியுமா? இந்த போர்த்திபாரின் மனைவிக்கும் இப்ப சாப்பாடு வேணும்னா யாருக்கு முன்னாடி வந்து நிக்கணும் தெரியுமா? யோசேப்புக்கு முன்னாடி வந்து நிக்கணும். ஹல்லேலூயா. போர்த்திபாரின் மனைவிக்கு இப்ப சாப்பாடு வேணும்னா யோசேப்புக்கு முன்னாடி வந்து நிக்கணும். ஆமென். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்க, அதுக்கு ஒரு கிரயம் கொடுக்கணும். அது அவ என்ன இப்படி சொல்லிட்டா, அவ என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டா, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ரீசனை சொல்லிட்டு மகிமைக்குள்ள எண்டராக முடியாது. யோசேப்பு பார்த்தா, நான் டெய்லி போக டெய்லி இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை, அங்கேயே வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஆமென். தானியேலை பாருங்க. ஆமென். தானியேல் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆமென் அவன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். தானியேலும் பாபிலோன்ல ஒரு உயரமான ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆமென். அங்க ராஜாவின் போஜனம் உட்கொள்ளணும். அங்கே அதிகம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. இவன் யூத மார்க்கத்தான் இதை ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க.
ரொம்ப பார்ப்பாங்க. நமக்கு தெரியும், ஆண்டவர் பேதுருக்கு ஒரு தரிசனம் காட்டும் போது ஆண்டவர்கிட்டயே தன் மார்க்கத்தை வெளிப்படுத்தினவன் தான் யார் தெரியுமா? பேதுரு, ஒரு யூதன். அப்ப இவங்க தன்னை தீட்டுப்படுத்திடக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கிறான். தீட்டு இதுக்கு நான் இப்படி எஸ் சொல்லலைன்னா எனக்கு வேலை போயிடும், எனக்கு திருப்பி அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிடும். அதை அவன் யோசிக்கவே இல்லை. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறான். இந்த நாட்களிலே ஒரு தேவ பிள்ளை இப்படி பழக வேண்டும். முடியலையே, ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். ஆண்டவரே கிருபை தருவீராக. யோசேப்பு பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது, எதிர்த்து நிற்கிறது மட்டும் இல்ல, எங்க இருந்து ஓடணும் அங்க ஓட பழகணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். யெகூவை பாருங்கள், அவனுக்கு அபிஷேகம் கிடைச்ச வேகத்துல வேகமா ஓடி வரும்போது யேசபேல் என்ன பண்றா? கண்மையெல்லாம் போட்டுட்டு அப்படி எத்தி பாக்குறான். எத்தி பேச ஆரம்பிச்சது அங்க யார் இருக்கிறான்னு கேட்கிறான். ஏன்னா நம்ம ஆளுக்கு இப்பதான் என்ன கிடைச்சிருக்கு? அபிஷேகம். சிலருக்கு வந்த வேகத்துல அபிஷேகம் எந்த வேகத்துல கிடைக்குதோ அதே வேகத்துல போயிடும். அவ்வளவுதான். ஆமாம். காலையில தான் கிடைச்சி, சாயங்காலம் போச்சு, முடிஞ்சது. ஆமாம். இவன் பேச ஆரம்பிச்சு, யெகூவே சுகமா அப்படின்னு சொன்ன அங்க யார் இருக்கிறான்? அவளை தள்ளி போடு அப்படிங்கிறான். அவன் இடம் கொடுக்கல, பேச்சுக்கு இடம் கொடுக்கல. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். திடீர் மரணம். நேற்று கூட ஒரு 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 ஆக்டருடைய ஒரு திடீர் மரணம் நியூஸ்ல வந்துச்சு. வாழ்க்கைங்கிறது இப்படிதாங்க, இவ்வளவுதான் முடிஞ்சது, இவ்வளவுதான். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயம் இருக்கணும். ஆமே. அந்த ஐஸ்வர்யவான் நிலம் ஆயிடக்கூடாது. அந்த ஐஸ்வர்யவான அதை டச் பண்ணாலும் சொல்றேன், எங்க அவன் வீட்டுல அந்த ஆண்டவர் சொன்ன காரியத்தை வச்சு பார்க்கும்போது அவனுக்கு நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இது ஆபிரகாம்னு அவருக்கு தெரியுது, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆண்டவருக்கு அவன் பேரு கூட தெரியல. ஆண்டவர் இப்படி இருப்பாரா? ஏன் இருக்க மாட்டாரு? யாக்கோபுக்கு தாத்தா பேர் வர சொல்லிட்டு யாபோக்காட்டின் கரையில் வந்து உன் பேர் என்னன்னு கேட்டாரா இல்லையா? நம்ம ஆண்டவருடைய எல்லா பக்கத்திலையும் பார்த்தால்தான் பரிசுத்தத்தில் வளர முடியும். ஒரு பக்கத்துல மட்டும் பார்த்தா அவர் ரொம்ப நல்லவர், இப்படிதான் மோசே சொல்லிட்டு போனா வழியில கொல்லதுக்கு நின்னார். ஆமென். ஆண்டவர், அதாவது எல்லா பக்கத்திலையும் நம்ம உருவாக்கப்படணும்னா ஆண்டவருடைய எல்லா பக்கத்தையும் பார்க்கணும். ஆமென். ஆமென். மனுஷனை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துல நீங்க, இன்னொரு பக்கத்துல அவங்களே இப்படி பண்றாங்க. இன்னைக்கு நிறைய நம்ம இப்படி தானே சால்வ் பண்றோம். இவங்களே இப்படி பண்றாங்க பாரு, இவங்களே சேர்ல தூங்கிட்டு இருக்காங்க, நான் லைட்டா தானே தூங்கினேன். இவங்களே இவங்களே. ஆமே. நீங்க நீங்க எல்லா பக்கத்திலையும் உருவாகணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை பாருங்க. அதாவது அவர் மன்னா, மன்னா இல்ல, இறங்கி வந்த மன்னா. அந்த மன்னாவை இப்படி எடுத்து பார்த்தா அது அது ஒரு பக்கம் அப்படி அப்படி குத்துறது மாதிரி, இன்னொரு பக்கம் சாஃப்டா அப்படி இருக்காது. எல்லா பக்கம் ஒரே ஷேப், எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி. இதுதான் ஜீசஸ், இதுதான் ஜீசஸ். இது சண்டே அந்நிய பாஷை, வீட்டில் போய் வேற ஏதோ பாஷை, அப்படி கிடையாது. எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் நீங்க எல்லா பக்கத்திலையும் உருவாகணும்னு விரும்புறீங்களா? உங்க முன்னாடி ஒரே ஒருத்தரை மட்டும் செட் பண்ணுங்க. அவருடைய பெயர் ஜீசஸ் கிரைஸ்ட். வேற யாரை பார்த்தாலும் ஒரு பக்கம் அப்படியே நீங்க உருவாகி வருவீங்க, இன்னொரு பக்கத்தை பார்த்தா இதுக்கு நானே பரவாயில்ல. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் வந்ததும் கொண்டாடணும் மாலையெல்லாம் போடும்போது பவுல் வஸ்திரத்தை கிழிச்சு காட்டுறாரு, இங்க பாரு நான் உன்னை விட மோசமானவன், நான் எவ்வளவு பலவீனமானவன் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த யெகூவை பாருங்கள், அவன் அபிஷேகம் நஷ்டமாயிடக்கூடாது. அவன் போராடுறான். அந்த யேசபேலுடைய வார்த்தைக்கே இடம் கொடுக்கவில்லை. பேதுருவை பாருங்கள், பணத்துக்கு விலை போகல. அவனுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. சீமோன் பணத்தை கொண்டு வரான். பணத்தை கொண்டு வந்துட்டு இதை வாங்கிட்டு எனக்கு அப்படியே பிளஸ் பண்ணி அந்த கிஃப்ட் ஒன்று தந்து விடுங்க. என்னைக்குமே புரிஞ்சுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலில் இருக்கிறீங்க, ஒவ்வொரு அந்தந்த ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கிறது. அதை மாற்றிடக்கூடாது. பணத்துக்காக தீர்ப்பை மாற்றி சொல்றது, பணத்துக்காக ஒருத்தங்களுக்கு நியாயம் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு நியாயம் பண்ணாமல் இருக்கிறது, பணத்துக்காக அவங்கள்ட்ட போனால் அவங்க நிறைய பணம் கொடுப்பாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேவராக, இப்படி எந்த ஒரு ஃபீல்ட்லையும் நான் எதையும் மென்ஷன் பண்ணி சொல்லலை, காமனா எல்லாத்துலேயும் பணத்துக்கு விலை போயிடக்கூடாது. பாவத்துக்கு விரோதமாய் போராடுறது என்பது போர்த்திபாரின் மனைவிக்கு விலகி ஓடுறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு காரியத்தையும் தேவ பிள்ளை பார்க்கணும். எது ஒரு மனுஷனை கரைப்படுத்தும் என்பதில் ஒரு தேவ பிள்ளைக்கு தெளிவு தேவை. ஆமென். ஹல்லேலூயா.
இவனுக்கு ஹெல்ப் பண்றதுனால நமக்கு ஒன்றும் கிடைக்காது, ஆனா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நாளைக்கு டேபிள் கீழே நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தன் செயல்பட்டானா, அப்படி செயல்பட்டுட்டு இங்க வந்து நீங்க என்னதான் தசமபாகம் கொடுத்தாலும், என்னதான் காணிக்க போட்டாலும், என்னதான் தலைகீழ நின்று ஆராதிச்சாலும் ஆண்டவர் சொல்வார் அந்த ஒரு ஐஸ்வர்யவான். இப்போ இந்த ஐஸ்வர்யவானுக்கு பெருமை பாராட்ட முடியுமா? ஆண்டவரே என்ன யாருன்னு சொல்றாரு தெரியுமா? ஐஸ்வர்யவான் சொல்லிட்டு இப்போ ஐஸ்வர்யவான் என்ன கேட்கறான் தெரியுமா? ஒரு சொட்டு. எனக்கு புரியவே இல்லை, ஒரு சொட்டு தண்ணியில இவனுக்கு என்ன தாகம் தீருமோ? அப்ப எந்த அளவுக்கு மோசமான இடத்துல இருக்கிறான் பாருங்க, எவ்வளவு மோசமான இடம். இந்த பூமியில நம்மள இவங்க 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 இப்படி நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு கண்ணியா மரசின்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அப்பா கேட்கும் போதே புல்லரிக்குது. ஆண்டவர் உங்க வாயால என்ன யாருன்னு சொல்றீங்க? ஐஸ்வர்யவான் சொல்லு. ஆனா என்ன ஐஸ்வர்யவான் சொன்னா நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன், என் பேரை சொன்னாதான் பரலோகத்துக்கு போவேன். ஆமென். வரம் பெற்றவன் சொன்னாலும் நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். இவன் வெள்ளை வெள்ளை போட்டவன் சொன்னாலும் பரலோகத்துக்கு போக. அவர் என்ன பாஸ்டர்னு கூப்பிட்டாலும் நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டால் தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? பாவத்துக்கு விரோதமாய் போராடணும். எபிரேயர் 12:4 இந்த வார்த்தை வாசித்தோம். நம்ம போராடல, அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? 14:12 அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அவ்வளவுதான், நீ போராடல நான் போராடுறேன் அப்படிங்கிறார். ஆமென். நீ போராடி இருக்கணும், போராடல, நான் உன்னை சிட்சைக்கு உட்படுத்துறேன். ஓஹோ ஆண்டவரே, இதான் விஷயம். ஆக மொத்தத்தில் என்னதான் உண்டு? போராட்டம் உண்டு. ஆமென். அதாவது அன்னைக்கு யோசேப்பே ஓடுனா, இன்னைக்கு அவர் இழுத்துட்டு ஓடுறார். ஆமென். அன்னைக்கு தானியேலே தீர்மானம் எடுத்தான், இன்னைக்கு நாம தீர்மானம் எடுக்கிறோம். வேற வழி இல்லை. ஆமென். நான் உன்னை சிட்சிக்கிறேன், நீ சோர்ந்து போகாத, நீ கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. அவர் சிட்சிக்க 3 காரணங்கள் 5 நிமிஷத்துல சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, நாம் புத்திரரானபடியால். அதனுடைய 7-8 வசனங்களை பாருங்கள். சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் புத்திரரா என்னை நடத்துகிறார். 8வது வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு மட்டும் ஆண்டவருடைய சிட்சை கிடைக்காம இருந்திருந்தா நீங்க வேசி பிள்ளைகளா இருந்திருப்பீர்கள். என்ன ஒரு கொடுமையான வார்த்தை பாத்தீங்களா? என்ன ஒரு பயங்கரமான வார்த்தை. ஏன் அந்த வேசி பிள்ளைன்னு சொல்றது தெரியுமா? வேசி பிள்ளைன்னு என்ன? தவறான தொழில் செய்து வாழ்றவங்க. அப்படிப்பட்டவங்களால என்ன செய்ய முடியாது தெரியுமா? அவங்க பிள்ளைகளை கரெக்ட் பண்ண முடியாது. அவங்க பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது? கரெக்ட் பண்ண முடியும். என்ன சொல்லி கரெக்ட் பண்ண முடியும்? ஒழுங்காருன்னு சொல்ல முடியும் அந்த பிள்ளைகிட்ட? ஒழுங்கா அப்படி அப்படி ஏதாவது ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிட்சிக்க காரணம் என்ன தெரியுமா? நீ பரலோக தகப்பனுடைய பிள்ளை. ஆமே ஆமேன். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாக்கோபு சிட்சிக்கப்பட்டான், கைவிடப்படவில்லை. தாவீது சிட்சிக்கப்பட்டான், மறக்கப்படவில்லை. யோபு சிட்சிக்கப்பட்டான், அழைப்பை விட்டு தூரம் போக கர்த்தர் விடவில்லை. தகப்பன் சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார்? நாம் போராடல, நாம் போராட தவறின போது கர்த்தர் சிட்சிக்கிறார். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை பகைக்கல, கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதித்த பாடுகளுக்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, ஏன் சிட்சிக்கிறார்? ஆமென். அதனுடைய 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. அப்பா வராரு அப்படின்னதும் பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன பயம். ஆமென். நான் வராங்க பாரு, அப்பா வராங்க. சிலருக்கு அம்மா வராங்கனாலே அவ்வளவுதான், மம்மி மம்மி முடிஞ்சு. ஆமென். அது எந்த மம்மின்னு தெரியல, ஈஜிப்ட் மம்மியா? மம்மி வராங்க, மம்மி ரிட்டர்ன்ஸ் முடிஞ்சு, அவ்வளவுதான். ஆமாம். சிலருக்கு அப்பா வராங்கன்னா அவ்வளவுதான். ஒரு தகப்பனுடைய சிட்சை பிள்ளைக்கு பயத்தை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்கணும். அதனாலதான் தாவீது சொல்ல, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கையை என் மேல. ஓ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு முடியல ஆண்டவரே, பாரமா இருக்கு ஆண்டவரே, பாரமா இருக்கு ஆண்டவரே. சங்கீதம் 32 சொல்றாரு, உன்னுடைய கரத்தை என்மேல் பாரமா. எதுக்கு? நீ அடங்கி நட. எப்படி அடங்கி நடக்கணும்? கிறிஸ்துவை போல. பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். அடங்கி நடக்க. என் மேல ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது, அது என் தகப்பனுடைய சிங்காசனம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. 3வது, அதனுடைய 10வது வசனம்,
அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே, நம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்கு. நேரம் முடிஞ்சதுனால ஒரே லைன்ல சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாடுகள் நம்மை பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகிறது. இந்த அனுபவம் நம்மை மகிமையை நோக்கி கொண்டு செல்லுகிறது. பாடுகள் நம்மை பரிசுத்தத்துக்கு பங்காளியாக்கும், பரிசுத்தம் நம்மை மகிமைக்கு பங்காளியாக்கும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, 1 பேதுரு 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கு மகிமையோ வல்லமையோ சதா காலங்களிலும் உண்டா இருப்பதாக. கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. என் வாழ்க்கை முழுவதையும் கர்த்தர் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். அப்படி நம்புற தேவ பிள்ளைங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இதயத்தில் வைத்து ஒரே ஒரு வார்த்தை அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே நீர் எழுதி இருக்கிறது என் வாழ்வில் நிறைவேறட்டும். நீர் எழுதி இருக்கிறபடி யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் உயிர்த்தெழுதல், அவர்களுக்கு மட்டும்தான் மகிமை. கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பாதையை நியமித்து அதில் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆமென். அவருடைய ஆவியானவர் அவர் நடத்தி செல்லுவார். இக்காலத்து பாடுகள் வேதனைகளை குறித்து கலங்காதிருங்கள். இது அழிப்பதற்கானதல்ல, இது மேன்மைப்படுத்துவதற்கானது, இது நித்திய மகிமைக்கு ஏதுவானது. இது அவர் வெளிப்படும் போது புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாவதற்கு ஏதுவானது. தகப்பனே நீர் என்ன எழுதி இருக்கிறீரோ அப்படியே நடத்துவீராக. ஆமே. அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உங்க சமூகத்தில் கிருபையா எங்களை கூடி வர வைத்து பாட, துதிக்க, ஆராதிக்க கிருபை செய்து எங்களோடு பேசினீர். 3 வாரங்களாய் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி வந்த அன்புக்காக நன்றி. விசேஷித்தவனுடைய பாடுகள் அது அவனை இன்னும் விசேஷித்தவனாய் மாற்றவும், எல்லா கண்களுக்கு முன்பாக அதை காண்பிக்கவுமே ஆண்டவரே ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி எல்லாரும் இது கர்த்தராலே ஆயிற்று, என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்ல வைப்பதற்காக கர்த்தர் அப்படி அனுபவித்த, அப்படி நடத்தின கிருபை பெரியது. அப்படி ஒவ்வொருவரையும் நடத்துகிறேன் ஆண்டவரே. புத்திரரா என்னை நடத்துறீங்கப்பா, உமக்கு அடங்கி நடத்துறீங்கப்பா. பரிசுத்தத்தில் பங்கு முடிந்தால் 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அந்த பரிசுத்தத்தில் பங்குள்ளவனா இருக்கணும். சபைய பரிசுத்தத்தில் பங்கு இருந்தாதான் மகிமையில பங்கு கிடைக்கும். காரணம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை அந்த மகிமையை பார்க்கவே முடியாது. பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் மாற்ற எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தும். சபையாய் உங்க கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மகிமை கனம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.